உங்கள் சிந்தனைக்கு, மனிதனாக பிறக்கின்ற எவரும் மரணத்தை சந்திப்பது எவ்வளவு நிச்சயமோ அதுபோல் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திப்பதும் நிச்சயம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்தியமான வாழ்க்கை ஒன்று உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு தொடர்கதை. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைதான் இனி நாம் வாழப்போகிற வாழ்க்கையை தீர்மானிக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் 2 வகையான நியாய தீர்ப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது, கிறிஸ்துவின் நியாய விசாரணை, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த 2 வகையான நியாய தீர்ப்புகள் யாருக்கு வழங்கப்படும்? எந்த வகையில் வழங்கப்படும்? எந்த காலத்தில் வழங்கப்படும்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு உண்டு? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. கேளுங்கள், பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். கிறிஸ்துவின் பணியில் எசேக்கியேல் சண்முகவேல்.